ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3 சிங்கப்பூர் 2D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது டோட்டோக்கான இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். மண்டே 29/1/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டோட்டோக்கும் சரி, நம்ம ஃபோட்டிங்கும் சரி ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளுடைய இந்த மண்டே டோட்டோவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ரிசல்ட்டை ஃபுல்லாத்தையும் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு சீரியல்லையும் 3 நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. மினிமம் 3, மேக்ஸிமம் 4லேருந்து 5 வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. அதை தான் நம்ம இந்த ட்ராவிலையும் பார்க்க போகிறோம். ஸோ போன ட்ரா பார்த்த அதே மெத்தட் தான் இந்த ட்ராவும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டோட்டோ நம்பர்ஸ், அதோட நம்மளுடைய சீரியல்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத எப்போதும் போல் எழுதிடலாம். டோட்டோவை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு டோட்டல் பால்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 49 பால்ஸு. இதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சீரியல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போன ட்ரா பார்த்தா அதே சீரியல் நம்பர் தான். அதாவது 1 to 9, 10 to 19, 20 to 29, 30 to 39, அதே மாதிரி 40 to 49. இந்த சீரியல் நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து நம்ம இன்னொரு சீரியல் நம்பரையும் பார்க்க போகிறோம். அது என்ன இன்னொரு சீரியல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 11, 21, 31, 41. அதே மாதிரி 2, 12, 22, 32, 42. அதே மாதிரி 3, 13, 23, 33, 43. இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் கடைசியில் 10, 20, 30, 40 இந்த 2 சீரியல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சீரியல்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரியல் படி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2, 4, 6 இந்த 6 ட்ராவாக நம்மளுக்கு மினிமம் 3, மேக்ஸிமம் 4ங்கிற மாதிரி நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. இது நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட்டை கவனிங்க. 10, 18, 44, 45, 48, 49, 20. இதில் ஒரே மாதிரியான நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே மாதிரியான சீரியல்னு பார்த்தீங்கன்னா 44, 45, 48, 49. 4 பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. எதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 to 49. அதோடு சேர்த்து இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது 2 எக்ஸ்ட்ரா பெய்ட்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10, 18 நண்பா. இது ரெண்டும் ஒரே பெய்டு. இது ரெண்டும் நம்மளுக்கு ஒரே பெயர். ஸோ 4 நம்பர் நம்மளுக்கு போன ட்ரா கிடச்சிருந்துச்சி. அதே மாதிரி அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 1, 3, 8, 13, 40, 48, 6. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3, 1, 8 இது 3 ஒரே மாதிரியான பெயர். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 பெய்ட்ஸ் கிடச்சிருந்துச்சி. இந்த இடம் நம்மளுக்கு 3 பெய்ட்ஸு. இதோடைய ஃபார்மெட் 1 to 9, 1 to 9 இதோடைய ஃபார்மெட். இதில் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருந்த நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 40, 48. ஸோ 3 நம்பர் நம்மளுக்கு மெயினாக, அதாவது ஒரு ட்ராவலையும் நம்மளுக்கு சீரியல் படி 3 நம்பர்ஸ் ஏறுது நண்பா. இப்போ இதுக்கு முந்தின ட்ரா கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு அடிஷ்னல்லையும் ஒரு நம்பர் இருக்குது நண்பா. ஸோ டோட்டலாக இது 4 நம்பர். டோட்டலாக 4 பெய்ட்ஸ் தான். போன ட்ராவும் நம்மளுக்கு 4 பெய்ட்ஸ் தான். அதுக்கு முந்தின ட்ராவும் 4 பெய்ட்ஸ் தான். ஏன்னா அடிஷ்னல் உள்ள நம்பரையும் நம்ம லைனில் சேர்த்துக்கிறணும். இப்போ அதுக்கு முந்தின ட்ராக் வந்துச்சிங்கன்னா 5, 28, 30, 37, 38, 41, 43. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30, 37, 38. அடிஷ்னலாக இருக்கிற நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 41, 43 இருக்குது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 பெய்ட்ஸ் நண்பா. அதோட இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 to 39ங்கிற பெயர். ஸோ மினிமமாக நம்மளுக்கு 3 பெய்ட்ஸ் வருது நண்பா. அதிகபட்சமாக மினிமம் சொல்ல போனோம்னா நம்மளுக்கு 2 பெய்ட்ஸ் ஒரு சீரியல்லேருந்து வருது. ஆனால் இப்போ குறிப்பிட்ட நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த 6 ட்ராக்கள்லையும் 3 பெய்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முந்தின ட்ராக் கவனிங்க. 24, 25, 26, 28, 30, 35, 4. இதுலேயும் கவனிங்க நம்மளுக்கு 24, 25, 26, அதோட 28. அடிஷ்னலாக 30, 35. இதில் கிடச்சிருக்கிறது டோட்டலாக நம்மளுக்கு மறுபடியும் 4 பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. அதோட இந்த சீரியல் 20 to 29, 20 to 29ங்கிற சீரியலில் வந்திருக்கு. அடிஷ்னலாக நம்மளுக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு 30, 35. இதில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு 41, 43. இதில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு 40, 48.
அதே மாதிரி இதில் அடிஷ்னலாக கிடச்சிருக்கிறது 10 18. ஸோ 2 நம்பரை எக்ஸ்ட்ராவை விட்டு 4 நம்பர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து லைனில் வருது நண்பா. இது கண்டினியூஸாக நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் வந்திருக்கு. இப்போ இன்னும் 2 நம்பர்ஸ் இருக்குது, அதையும் கவனிங்க. 2 9 10 43 45 46. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 43 45 46 அடிஷ்னலில் 13 10. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு 9 2. ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரியான செட்டு, இதுவும் ஒரே பெயர். ஸோ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 பெயர். அதோட இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 to 49. ஸோ இதில் 2 நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து 3 பெயர்ஸ் வருது. ஸோ கடைசியாக இருக்கிற அந்த ஒரு செட்டை போட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 20 28 30 36 38 37. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் ஒரே மாதிரி 4 நம்பர்ஸ். இது வந்து நம்மளுக்கு 4 பெயர்ஸ். அதோட இது சீரியல் வந்து 30 to 39. அடிஷ்னலாக இருக்கிறது நம்மளுக்கு இதில் அடிஷ்னலாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 20 28 இருக்குது. ஸோ இதே ஃபார்மேட் தான் நம்ம போன ட்ராவை பார்த்துருந்தோம். ஸோ இந்த ட்ரா நம்ம இதே ஃபார்மேட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிடச்சிருக்க நம்மளுடைய அந்த 3 நம்பர்ஸோட எக்ஸ்ட்ராவாக வருதில்ல, அதுதான் நம்மளுக்கான குழு நண்பா. அது என்ன எக்ஸ்ட்ராவாக நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னா, இதில் 10 18 இருக்குது, இதில் 40 48 இருக்குது. ஸோ இதுலையும் நம்மளுக்கு 40 48 இருக்குது. இதில் கவனிங்க 30 35 இருக்குது. இதில் அடிஷனலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10ஓட சீரியல் இருக்குது, 1 to 9ஓட சீரியல் இருக்குது, இதில் 2ஓட சீரியல் இருக்குது. ஸோ இதில் மிஸ்ஸிங் உள்ள நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிடச்சிருச்சு, 10 கிடச்சிருச்சு, 20 கிடச்சிருச்சு, 30 கிடச்சிருச்சு, 40 கிடச்சிருச்சு. ஸோ ஃபுல் நம்பருமே நம்மளுக்கு கொரிங்க ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு இன்னமும் ஒரு குறிப்பிட்ட கண்டினியூஸ் ட்ரா அப்படிங்கிறப்போ வந்து இதில் இன்னும் மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர். அதுதான் இந்த சீரியல் நம்பர் நம்மளுடைய இந்த 1 11 21 31 41 இந்த சீரியல் நம்பர் நண்பா. இந்த ட்ராவில் இந்த சீரியலுக்கு நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இந்த சீரியல்லேருந்து வர்றதுக்கு தான் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் இந்த சீரியல் நம்பர் சம்மந்தப்பட்ட நம்பர்ஸை எடுங்க. ஏன்னா போன ட்ரா நம்மளுக்கு கிடச்சிருக்க குழு வந்து 44 45. ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரியான பெயர். அதே மாதிரி இது 48 49 ஒரே மாதிரியான பெயர். அதுக்கு முந்தின ட்ராக்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ராவில் இல்லை, ஆனால் ஒரு ட்ராவில் மறுபடிக்கு 37 38ங்கிற ஒரு பெயர். ஸோ இப்படி நம்மளுக்கு ஒரு பெயர்ஸ் தான் கிடச்சிருக்க கொடுத்து அதோட லைன் பெயர்ஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு இந்த சீரியலோடு சேர்த்து இதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த சீரியல் இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த சீரியல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் அதிகப்படியான நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த நம்பர்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சீரியல்லேருந்து வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இதோட சேர்த்து நம்மளுக்கு இன்னும் ஒரு சில பெயர்ஸுகளை ஃபுல்லாத்தையும் எடுத்துடலாம். அது என்னென்ன பெயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவலையும் நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சீரியல் வந்து அதாவது கம்ப்ளீட் ஆகணும். அப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மொத்த 2 4 6 ட்ராவலையும் நம்ம வந்து 1 by 1 சர்ச் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 20 இருக்குது, 40 இருக்குது. ஸோ 1ஓட சீரியலோ 20ஓட சீரியலோ இதில் 20ஓட சீரியல் இருக்குது, 1ஓட சீரியலும் 30 சீரியலும் இதில் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 1ஓட சீரியல் இருக்குது, 30ஓட சீரியல் இல்லை. அதுக்கு முந்தின ட்ரா 30ஓட சீரியல் நம்மளுக்கு வந்து 3 நம்பர்ஸ் இருக்குது நண்பா. 30 37 38 3 சீரியல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த G1 32 39 இதுதான் இந்த ட்ராவுடைய நம்மளுடைய டச் நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து நம்ம நம்பர்ஸ் எடுக்க நினச்சோம்னா 30 37 38க்கு சான்சஸ் இருக்குது. இதை இன்னும் கீழே குறைச்சோம்னு நினச்சோம்னா நம்ம வந்து 37 38 இந்த ட்ராவில் வந்து நம்மளுக்கு 37 38ன்னு நிற்கும். இந்த ட்ராவில் நம்ம 33 தூக்கி விட்டு நம்ம இந்த ட்ராவுக்கான லைன் நம்பராக இதை கொண்டு வந்துடுறோம். ஏன் 37 38 நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா, இதுக்கு முந்தின ட்ராவில் நம்மளுக்கு லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு 30ஓட சீரியல் இல்லை. ஸோ அதுக்கு முந்தின ட்ராவில் இருக்கிறது 30 37 38 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 30, அதுக்கடுத்து அதோட சீரியல் படி நம்மளுக்கு வரிசையாக அந்த 10 20 30ங்கிற சீரியல் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. அந்த சீரியல் நம்பருக்கு வருது. அதாவது 10 20 30 40. ஸோ இந்த சீரியல் நம்மளுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்குது.
அதனால் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சீரியலில் நம்மளுக்கு இங்கே இருக்கிறது இது 20 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் 40 இருக்குது. இதுக்கு முந்தின ட்ராவில் நம்மளுக்கு இதில் 30 இருக்குது. அதுக்கு முந்தின ட்ராவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் 30 இருக்குது. அதுக்கு முந்தின ட்ராவில் இதில் 10 இருக்குது. அதுக்கு முந்தின ட்ராவில் இதில் 20 இருக்குது. இப்படி நம்மளுக்கு இந்த சீரியல் நம்பரு கண்டினியூ ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்மளுக்கு இந்த சீரியல் நம்பர்லேருந்து நம்மளுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ இந்த சீரியல் நம்பர் நம்மளுக்கு மாறும்பொழுது இன்னொரு சீரியல் நம்பர் இது சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஒன்று வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11, 22, 33, 44 இந்த சீரியல் நம்பர். இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு மாறுபட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன்றா வந்து 44 வந்திருக்கு நண்பா. அடிஷ்னலில் 20 போயிடுச்சு. ஸோ 20 அப்போ இந்த சீரியல் வந்து நம்மளுக்கு இது முடிஞ்சு இதை வந்து நம்மளுக்கு தூக்கி விட்டுட்டாங்க. இப்போ இந்த சீரியலில் பின்தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ G2 படி 11, 22, 33, 44 இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய செகண்ட் கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஸோ இது நம்மளுடைய G1 அண்ட் G2. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம VS பெய்ட்ஸ் போடலாம் நண்பா. 2D நம்பர்ஸு பெய்ட்ஸ் போடுறதுக்கு இந்த இதுலேருந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பொடி போடட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்னதில் உங்களுக்கு குழப்பங்கள் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.